புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாளை பிற்பகல் 3 மணி முதல். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொண்டும் ரம்மியமான கழுகு பார்வை காட்சி மெய்சிலிர்க்கும் வைக்கும் வகையில் அமைந்துள்ளது. குமரியில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் பேச்சுப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனால் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் கோதையாறு வழியாக பெருக்கெடுத்து ஓடி திருப்பரப்பு அருவி வழியாக செம்மண் நிறத்தில் ஆர்ப்பரித்துக் கொண்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அணைகள் மற்றும் ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள பாபநாசம் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. இதேபோல் சேர்வலாறு அணை நீர்மட்டமும் உயர்ந்துள்ளது. மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டமும் உயர்ந்துள்ளது. தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணை நிரம்பியுள்ளதால் 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடர் கனமழையின் காரணமாக மொத்தமுள்ள 381 ஏரிகளில் 62 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரம் அருகே உள்ள மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான தாமல் ஏரி நிரம்பி வழிகிறது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் குளித்து மகிழ்ந்தனர். திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திருவாலாங்காடு அடுத்த குப்பம் கண்டிகை, எல்விபுரம் ஆகிய பகுதிகளில் ஆற்றில் அமைக்கப்பட்ட 2 தரைப்பாலங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. இதனால் சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு கிராம மக்கள் அவதிக்குள்ளாகினர். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் பெய்த மழைநீர் 4 நாட்களுக்கு பிறகும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் மற்றும் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகங்களில் வடியாமல் குளம் போல தேங்கியது. இதனால் மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் தேங்கிய அசுத்த நீரில் நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதோடு நோய் தொற்று அபாயமும் அதிகரித்துள்ளது. மேயர் உத்தரவின் பேரில் 2 ராட்சத மோட்டார்கள் வைத்து நீரை வெளியேற்றும் பணி நடைபெற்றதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்ட அனிச்சப்பாளையத்தில் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழைநீரை வெளியேற்ற கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் அனிச்சப்பாளையம், லட்சுமி நகர், கணேஷ் நகர் ஆகிய பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. தேங்கியுள்ள மழைநீரை அகற்றக்கோரி விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களோடு சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். சென்னை வேளச்சேரி ரயில் நிலையம் அருகே உள்ள சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியது. தரமணி, பெருங்குடி, மடிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பிரதான பாதையில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்துடன் பயணித்தனர். சில வாகனங்கள் பழுதாகி பாதையிலேயே நின்றதால் சிரமமடைந்தனர். இதனால் போக்குவரத்தில் பாதிக்கப்பட்டு நெரிசல் ஏற்பட்டது. மழை மற்றும் மெட்ரோ ரயில் பயணிகள் காரணமாக சென்னை ஓஎம்ஆர் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஓஎம்ஆர் சாலையில் காரப்பாக்கத்திலிருந்து துறைப்பாக்கம் வரை இந்த போக்குவரத்து நெரிசல் நிலவியது. ஆபத்தை உணராமல் தடுப்புகளை அகற்றிவிட்டு எதிர் திசையில் இருசக்கர வாகனங்கள் இயக்கப்பட்டதால் விபத்து ஏற்படும் அபாயமும் ஓஎம்ஆர் சாலையில் ஏற்பட்டது. போக்குவரத்து நெரிசலை சீரமைக்கும் பணிகளில் போலீசார் ஈடுபட்டனர். பருவமழை காரணமாக அக்டோபர் மாதத்தில் இதுவரை 31 பேர் உயிரிழந்திருப்பதாக பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அக்டோபர் மாதத்தில் வழக்கத்தை விட அதிக மழை பெய்துள்ளதாக தெரிவித்தார். மழையால் 31 பேர் உயிரிழந்ததாகவும் 485 கால்நடைகள் இறந்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். வங்கக்கடலில் உருவாகும் முன்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற நிலையில் திங்கட்கிழமை மோன்தா புயல் உருவாக உள்ளது. வங்கக்கடலின் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு மற்றும் வடமேற்காக நோக்கி நகர்ந்துள்ளது. தென்கிழக்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது.
சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூரில் கன முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது. இதேபோல சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் நாளை ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இயங்கும் என மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் அறிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 2 லட்சம் ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் விவசாயிகள் குறுவடை அறுவடை செய்து வருவதால் நெல் மூட்டைகள் தேங்காமல் இருக்க ஏதுவாக இன்றும் நேரடி நெல் கொள்முதல் இயங்கும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். தஞ்சை மற்றும் கும்பகோணத்திலிருந்து அரவைக்காக கொண்டு செல்லப்படும் நெல்லின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் நெல் மூட்டைகள் தேங்கி கிடந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலர் கே. பழனிசாமி ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சையில் நெல் மூட்டைகளை ரயில் மூலம் வெளிமாவட்டங்களுக்கு அனுப்பும் பணிகளை ஆய்வு செய்தார். இதன் பிறகு நெல் மூட்டைகள் சரக்கு ரயில் மூலம் அரவைக்கு கொண்டு செல்லப்படுவது அதிகரித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை காரணமாக நெல் கொள்முதல் பணிகள் தாமதமடைந்துள்ள நிலையில் நெல் ஈரப்பதம் குறித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். 2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள மத்திய உணவுத்துறையின் துணை இயக்குநர் பிரீத்தி தலைமையிலான 3 நபர்கள் கொண்ட குழு செங்கல்பட்டு மாவட்டம் கீரப்பாக்கம், ஒரகடம், படாளம், எல்லன்புரம், மில்லியம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தில் நெல் பாதிப்பு குறித்து கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கணக்கெடுப்பு பணிகள் முடிந்தவுடன் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என உறுதியளித்தார். மோந்தா புயல் ஆந்திராவை நோக்கி நகர்ந்தாலும் கூட சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் மழை இருக்கும் என்பதால் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விளக்கம் கொடுத்தார். கேரளாவில் பல பகுதிகளில் பலத்த மழை காரணமாக அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. வாளையாறு, மலம்புழா, மூலதாரா, துளியார் ஆகிய அணைகள் நிரம்பிவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. கரையோர பகுதி மக்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம் அருகே மண் சரிவு ஏற்பட்டதில் சில வீடுகள் சேதமடைந்தன. தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழகங்களுக்கான திருத்த சட்ட முன்வடிவு மறு ஆய்வு செய்யப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், தமிழ்நாட்டில் தனியார் பல்கலைக்கழகங்கள் நிறுவுவதற்கு குறைந்தபட்ச நில அளவு 100 ஏக்கராக இருந்த விதியை தளர்த்தும் முடிவு மறு ஆய்வு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதானி நிறுவனத்தை கைதூக்கிவிட அதில் 33,000 கோடி ரூபாயை முதலீடு செய்ய LICக்கு மத்திய அரசு நெருக்கடி கொடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் இதழ் தங்கள் ஆய்வு தகவல் என கூறி ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது. அதில் அதானி நிறுவனங்களுக்கு கை கொடுக்க 33,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய LICயை மத்திய நிதியமைச்சக அதிகாரிகள் ஏற்பாடு செய்ததாக வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்திருக்கிறது. அதானி நிறுவனத்தின் நலனுக்காக 30 கோடி LIC பாலிசிதாரர்களின் பணம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இவ்விவகாரம் குறித்து நாடாளுமன்ற பொதுக்கணக்கு குழு மூலம் விசாரணை செய்ய வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். இவ்விவகாரம் குறித்து அரசு தரப்பிலோ அதானி தரப்பிலோ விளக்கம் அளிக்கப்படவில்லை எனவும் கூறியுள்ளார். அதானி குழும நிறுவனங்களில் 33,000 கோடி ரூபாய் முதலீடு செய்தது சுயமாக எடுக்கப்பட்ட முடிவு என்றும் இதில் மத்திய அரசின் அழுத்தம் இல்லை என்றும் LIC விளக்கம் அளித்துள்ளது. LICயின் புகழையும் நற்பெயரையும் குலைப்பதற்காகவும் இந்திய நிதித்துறையின் நம்பகத்தன்மையை இழுக்கு ஏற்படுத்தவும் இதுபோன்ற தவறான தகவல் வெளியிடப்பட்டிருப்பதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் வரும் வாரத்தில் தொடங்கலாம் என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அகில இந்திய அளவிலான வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் முதற்கட்டத்தை வரும் வாரத்தின் நடுப்பகுதியில் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கலாம் எனவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர்.
பெங்களூரு மும்பை இடையேயான இரண்டாவது அதிவிரைவு ரயிலுக்கு இந்திய ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்காக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு நன்றி தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, அதிவிரைவு ரயில் தும்பகுரு, தாவணகெரு, ஹவேரி, பூப்பள்ளி, தாரவாட் மற்றும் பெலகாவி வழியாக மும்பையை சென்றடையும் என தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பெங்களூரு மும்பை இடையே உத்யான் அதிவிரைவு ரயில் 30 ஆண்டுகளாக இயக்கப்பட்டு வருகிறது. மத்திய பாஜக அரசு நிறுத்தி வைத்திருந்த 3500 கோடி ரூபாய் கல்வி நிதியை பெறுவதற்கான வியூகமாகவே PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தில் இணைவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்று கேரள கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி விளக்கம் அளித்திருக்கிறார். மத்திய அரசின் நிதி நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் அரசு பள்ளிகளில் படிக்கும் 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்பட்டதாக சிவன்குட்டி கூறியுள்ளார். PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தில் இணையும் கேரள அரசின் முடிவை மாநில எதிர்க்கட்சியான காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. இதன் மூலம் கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை ஓரம் கட்டியிருப்பதாகவும், இடதுசாரி கூட்டணியில் நிலவும் ஆழமான பிளவை இது வெளிப்படுத்துவதாகவும் கேரள எதிர்க்கட்சித் தலைவர் VD சதீசன் கூறியுள்ளார். பண்டிகைகளை கொண்டாட பீகாருக்கு ரயிலில் செல்லும் மக்கள் கூட்ட மிகுதியால் படியில் தொங்கிக் கொண்டு செல்லும் அவலநிலை இருப்பதாக காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். போதிய ரயில்களை இயக்கவில்லை என்றும், இருக்கும் ரயில்களில் டிக்கெட் கிடைக்காத நிலை இருப்பதாகவும் அவர் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பீகாரில் குற்றங்கள் வெகுவாக குறைந்துவிட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். ககாரியாவில் தேர்தல் பரப்புரையில் பேசிய அவர், ராஷ்டிரிய ஜனதா தள ஆட்சியில் கொலைகளும் கொள்ளைகளும் மலிந்திருந்ததாகவும், இப்போது மக்கள் நிம்மதியாக இருப்பதாகவும் கூறினார். மக்கள் லாலுவின் காட்டாட்சியை விரும்பவில்லை என்றும், மோடி நிதிஷின் வளர்ச்சியை குறிவைத்து இயங்கும் ஆட்சியையே விரும்புவதாகவும் தெரிவித்தார். பீகார் தேர்தலில் AI தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தி பரப்புரை செய்ய வேண்டாம் என கட்சிகளை தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. தலைவர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் பேசுவது போன்ற போலி வீடியோக்கள் பீகாரில் பெரும் பேசுபொருளாகியுள்ளன. போலியாக உருவாக்கப்பட்ட AI வீடியோக்கள் சமூக தளங்களை ஆக்கிரமித்துள்ளன. இந்நிலையில் AI வீடியோக்கள், ஆடியோக்களை வெளியிடுபவர்கள் தமது பெயரையும் அதோடு சேர்க்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. நாட்டின் அடுத்த தலைமை நீதிபதியாக நீதிபதி சூரியகாந்தின் பெயர் பரிந்துரைக்கப்பட உள்ளது. இந்த பரிந்துரையை தற்போதைய தலைமை நீதிபதி கவாய் நாளை முறைப்படி அறிவிக்க உள்ளார். நீதிபதி கவாய் நவம்பர் 23ஆம் தேதியுடன் ஓய்வு பெற உள்ள நிலையில் அவருக்கு அடுத்து பணிமூப்பு பெற்றுள்ள நீதிபதி சூரியகாந்த் தலைமை நீதிபதியாக உள்ளார். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த நீதிபதி சூரியகாந்த் நவம்பர் 24ஆம் தேதி நாட்டின் 53வது தலைமை நீதிபதியாக பதவியேற்க உள்ளார். ஆஸ்திரேலிய அணியுடனான கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி ஆறுதல் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி 236 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. 237 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடிய இந்திய அணியில் கேப்டன் சுப்மன் கில் 24 ரன்களில் வெளியேறினார். அதன் பிறகு விராட் கோலி அரை சதம் அடிக்க, ரோஹித் சர்மா 105 பந்துகளில் சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் 33வது சதத்தை பதிவு செய்தார். இந்திய அணி 39வது ஓவரிலேயே வெற்றி இலக்கை எட்டியது. மத்திய பிரதேசம் இந்தூரில் சாலையில் நடந்து சென்ற ஆஸ்திரேலிய மகளிர் கிரிக்கெட் அணி வீராங்கனைகளுக்கு நடந்த பாலியல் அத்துமீறல் சம்பவத்திற்கு இந்திய கிரிக்கெட் வாரியம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் துரதிருஷ்டவசமானது, இது நாட்டிற்கு பெயரை கெடுத்துவிட்டது என BCCI துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா மற்றும் செயலர் தேவாஜித் சைக்கியா ஆகியோர் கூறினர். சபரிமலை தங்க கவசம் மாற்றப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியான உன்னிகிருஷ்ணன் போத்தியை சிறப்பு புலனாய்வு குழு சென்னை அம்பத்தூர் அழைத்து வந்து விசாரித்தது. அம்பத்தூர் ஸ்மார்ட் கிரியேஷன் நிறுவனம் அலுவலகத்தில் அதன் உரிமையாளர் பங்கஜ் பண்டாரி மற்றும் உன்னிகிருஷ்ண போத்தியிடம் சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகள் கேள்வி கேட்டு ஆதாரங்களை சேகரித்தனர். 2019இல் தங்க கவசம் செப்பனிடும் பணியை அம்பத்தூர் ஸ்மார்ட் கிரியேஷன் கோல்டு கோட்டிங் நிறுவனத்திடம் உன்னிகிருஷ்ணன் போத்தி ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. பாமக செயல் தலைவராக ஸ்ரீ காந்தி என்கிற காந்திமதியை நியமனம் செய்து கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். தருமபுரியில் நடைபெற்ற பாமக கூட்டத்தில் பேசிய ராமதாஸ், கட்சியின் செயல் தலைவராக ஸ்ரீ காந்தியை நியமிப்பதாக தெரிவித்தார். அவர் கட்சிக்கும் தனக்கும் பாதுகாப்பாக இருப்பார் என்றும் ராமதாஸ் கூறினார். ஏற்கனவே அன்புமணியை பாமக செயல் தலைவர் பதவியில் இருந்து ராமதாஸ் நீக்கியிருந்த நிலையில் அந்த பதவியில் தற்போது மகளை நியமித்துள்ளார்.
பாமக செயல் தலைவராக காந்திமதி நியமனம் செய்யப்பட்டதற்கு தன்னால் கருத்து கூற முடியாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தென் மாவட்டங்களில் நடைபெறும் கனிம வள கொள்ளை தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், பாஜக மாநில பொறுப்பாளரான பைஜின் பாண்டா தனது நண்பர் என்பதால் தன்னை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக குறிப்பிட்டார். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தூய்மை பணியாளர்களை தனியார்மயமாக்கி நகராட்சியை கண்டித்தும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் முழக்கமிட்டனர். அரசின் திடீர் நடவடிக்கையால் 86 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் வேலையின்றி தவித்து வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். செம்பரம்பாக்கம் ஏரி உபரிநீர் திறக்கப்பட்டது தனக்கே தெரியாது என அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மையூரில் கைவினைப் பொருட்கள் மற்றும் கைத்தறி விற்பனை கண்காட்சியை தொடக்கி வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வபெருந்தகை தன்னை தொலைபேசியில் அழைத்தபோது அவரிடம் இதுகுறித்து தெரிவித்ததாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து 92,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கடந்த சில தினங்களாக ஏற்ற இறக்கம் காண்கிறது. சென்னையில் 1 கிராம் தங்கம் 100 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் தங்கத்தின் விலை 11,500 ரூபாயாக உள்ளது. சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்து மீண்டும் 92,000 ரூபாயை எட்டியது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 170 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளி 1,70,000 ரூபாயாக உள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முதலீடு மற்றும் பிராந்திய அமைதியை முன்னிறுத்தி மலேசியா, ஜப்பான், தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு 5 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த பயணத்தின் முக்கிய அம்சமாக தென்கொரியாவில் நடைபெறும் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டின் போது சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் டிரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். வர்த்தக போர் குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடான பிலிப்பைன்ஸில் உள்ள தால் எரிமலையில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. நிலத்தடி நீர் மற்றும் எரிமலை குழம்பு ஆகியவற்றின் தொடர்பு காரணமாக இந்த வெடிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக சுமார் 1200 மீட்டர் உயரத்திற்கு கரும்புகையுடன் சாம்பல் வெளியேறியது. இதனால் அந்த பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காட்சியளித்தது. 1ஆம் நிலை எச்சரிக்கை மட்டுமே விடுக்கப்பட்டுள்ளதால் சுற்றுவட்டார பகுதி மக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் குடியேற்ற கொள்கைக்கு எதிராக சான் பிரான்சிஸ்கோவில் போராட்டம் நடைபெற்றது. வெறுப்பு வேண்டாம், அச்சம் வேண்டாம், குடியேறிகளை நாங்கள் வரவேற்கிறோம் என போராட்டக்காரர்கள் முழக்கம் எழுப்பியதுடன் இசைக்கருவிகளையும் இசைத்து கவனம் ஈர்த்தனர். வெளிநாட்டுக்காரர்களை வெளியேற்றுவது மூலம் அமெரிக்க பொருளாதாரம்தான் சீரழியும் என்றும் அவர்கள் குரல் எழுப்பினர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் தென்கொரியா செல்ல உள்ள நிலையில் அவரது வருகையை எதிர்த்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்காவில் மிகப்பெரிய தொகையை முதலீடு செய்யும்படி டிரம்ப் அரசு தங்களுக்கு நெருக்கடி கொடுப்பதாகவும், இது வணிக நடவடிக்கை அல்ல, அப்பட்டமான கொள்ளை என்றும் தென்கொரியர்கள் கூறுகின்றனர். டிரம்ப் அரசு தரும் நெருக்கடிகளுக்கு தங்கள் அரசு பணியக்கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு மத்தியிலும் நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் 6.6 விழுக்காடு வளர்ச்சி காணும் என்றும், தொடர்ந்து வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்தியா இருப்பதாகவும் சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. முதல் காலாண்டில் இந்தியாவின் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மேம்பாடு காரணமாக இந்தியாவின் வளர்ச்சி மதிப்பீட்டை IMF உயர்த்தியுள்ளது. IMF அறிக்கையின்படி நடப்பு நிதியாண்டில் சீனாவை விடவும் இந்தியா அதிக வளர்ச்சி காணும். அமெரிக்காவின் நெருக்கடி அதிகரிக்கும் நிலையில் யுக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ளது. ரஷ்ய தாக்குதலில் யுக்ரைன் போர் விமானம் ஒன்று வீழ்த்தப்பட்டது. இதில் 3 பேர் கொல்லப்பட்டதோடு 17 பேர் காயமடைந்தனர். இருதரப்பும் ட்ரோன்கள் மூலம் மாறி மாறி தாக்கிக் கொண்டதாகவும் தெரியவந்துள்ளது. இதில் இரு தரப்பிலும் பல கட்டடங்கள் சேதமடைந்தன. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவை சுற்றி அமெரிக்க படைகளை குவிப்பதால் அப்பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஏற்கனவே வெனிசுலா அருகே 8 போர் கப்பல்கள், அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் நீர்மூழ்கி கப்பல், F-39 விமானங்களை அமெரிக்கா நிறுத்தியுள்ள நிலையில் தற்போது உலகின் மிகப்பெரிய ஜெரால்டு ஃபோர்டு விமான தாங்கி கப்பலும் விரைவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து வெனிசுலாவிற்குள் அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
அமெரிக்க முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் 2028 அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடுவதற்கான விருப்பத்தை சூசகமாக வெளிப்படுத்தியுள்ளார். ஒரு நேர்காணலில் பேசிய அவர் தான் இன்னும் ஓயவில்லை, தமது முழு வாழ்க்கையும் சேவைக்காகவே என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது கொள்ளுப்பேத்திகள் ஒரு பெண் அதிபரை பார்ப்பார்கள் என்றும் அந்த பெண் தானாக இருக்கலாம் என்றும் அவர் சூசகமாக குறிப்பிட்டுள்ளார். கமலா ஹாரிஸின் இந்த கருத்துக்கள் 2028 அதிபர் தேர்தலில் அவர் முக்கிய போட்டியாளராக இருப்பார் என்ற எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியுள்ளது. ராஜ்குமார் பிலிம்ஸ் நிறுவனம் ரஜினியை வைத்து தயாரிக்கும் புதிய படத்தை சுந்தர் சி இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் இணையும் ஒரு படத்தை ராஜ்குமார் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளது. இதற்கான இயக்குநர் இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில் இதே நிறுவனம் ரஜினியை வைத்து தயாரிக்க உள்ள மற்றொரு படம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதை சுந்தர் சி இயக்குவார் என்றும் நகைச்சுவை நிறைந்த குடும்ப திரைப்படமாக இருக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. உங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாளை பிற்பகல் 3 மணி முதல்